வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இப்படி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கவுண்டம்பாளையம் சிக்கன். இந்த கவுண்டம்பாளையம் சிக்கன் கிரேவி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கவுண்டம்பாளையம் சிக்கன் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பூண்டு பல், கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை, கூடவே 2 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ரஃப்பாக கட் பண்ணி வச்ச ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த சிக்கன் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது சிக்கன் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது கிரேவியில் சிக்கனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக மாறிடும் ஒரு 10 மினிட்ஸில். ஸோ பார்த்தா தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, கிரேவியும் நல்ல பதத்துக்கு வந்துருச்சு, அண்ட் சிக்கனும் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தாராளமாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இப்படி எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.